அண்ணா காராட்டுக்கிட்ட கொஞ்சம் பேசுங்கண்ணே. குடிச்சிட்டு வந்து ரொம்ப சேட்டை பண்றாருண்ணே. டெய்லி பிரச்சனை அண்ணா வீட்டில். கடன்கார ரொம்ப பிரச்சனையா இருக்கு. கடன்காரனுங்கெல்லாம் தேடி வரானுங்க. வேலைக்கும் போக மாட்டேன்றாரு. நீங்க சொன்னா தானே கேட்பாரு. கொஞ்சம் பேசி பாருங்கண்ணே காராட்டுக்கிட்ட. அவன்கிட்ட பேச முடியாது மொய். அவன் கொஞ்சத்துக்கெல்லாம் கோவப்படுவான். அவன்கிட்ட என்னத்த பேசுறது? அண்ணா நீங்க சொன்னா தானே கேட்பாரு. வேற யாரு பேச்சையும் கேட்க மாட்டாருண்ணே. கொஞ்சம் உதவி செய்யுங்கண்ணே. பேசி வேலைக்காவது போக சொல்லுங்கண்ணே. ஹலோ பா, சொல்லுங்க பா. எங்க இருக்க காராட்டி? கொஞ்சம் வீட்டுக்கு வா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரேன்பா, கண்டிப்பா பா. நீங்க கூப்பிட்டு எப்படிப்பா வராம இருப்பேன்? பா, ஒரு 100 வெள்ளி இருந்தா அரேஞ்ச் பண்ணி வைங்கப்பா. ஒரு முக்கியமா கொஞ்சம் காசு பாய்க்க வேண்டியது இருக்கு. இதை வந்துடுறேன்பா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன்பா. வா வா, வந்து பேசுவோம். வா, நீ வா, இங்க வா. பா, வந்துட்டேன்பா. எத்தனாவது மாடி பா? 19வது மாடி கராட்டே. 19வது மாடிக்கு வா. ஓகே பா, ஓகே பா. வா, ஓகே பா. ஏய் வா கராட்டே, வா வா, உட்காரு உட்காரு. கராட்டே, நீ வேலைக்கு போக மாட்டேன்ற, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற, ஊரு வம்ப இழுத்துட்டு வந்துடுற. ஓம் பொண்டாட்டி போன் அடிச்சு பேசுங்க பேசுங்கன்னுது. உன்கிட்ட நான் என்னத்த பேசுறது? ஏன் பொண்டாட்டி ஏன்பாங்க உங்களுக்கு அடிக்குது? இருக்கடா, வீட்டுக்கு போய் பிக்கிறம்பாங்க. அத உன் ஒய்ஃபு வீட்டுல உள்ள பிரச்சனைய சொல்லுது. நீ பத்தியா பிரச்சனைய பெருசாக்குற? ஏன் காராட்டே? அது எப்படிப்பாங்க என் ஒய்ஃப் உங்களுக்கு போன் அடிக்க முடியும்? இது பெலாபா, கைய வச்சா போறாம்பாங்க. அத நீ கைய வைப்பியோ காலை வைப்பியோ, வேலைக்கு போய் குடும்பத்தை பாருப்பா. இல்லாட்டினா இந்த மாதிரிதான் பிரச்சனை வரும். பாங், சிங்கப்பூருக்கு போறேன் பாங். 2000 வெள்ளி கொடுக்குறானுங்க பா. சிங்கப்பூர் பூந்துட்டு வெளியே வந்தனா நாளைக்கு 4ஆம் கேஷ் இருக்கு பா. நான் கொடுத்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து கொஞ்சம் பிரச்சனையை தீக்கிறேன் பா. ரிலாக்ஸ் பண்ணுங்க பா. ஏன் காராட்டே, சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தா 2000 வெள்ளி தரானா? எங்க இருக்கு காராட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம்? ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்காத காராட்டு. இருக்கிற பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா போயிட போகுது. இல்லவா, கைங்கப்பா. சிங்கப்பூர் பூந்து ஒரு காடியை கொடுத்துட்டு வந்தா 2000 வெள்ளி கொடுக்குறேன்னுச்சிங்கப்பா. அதுல என்ன தப்பு இருக்கு? காராட்டே, காடியில ஏதாவது பொருள் கிருள வச்சு உன்னை மாட்டி விட்டுட்டானுங்கன்னா தூக்கு காராட்டே. இந்த மாதிரி எத்தனை பேர் தூக்குல சிங்கப்பூர்ல மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க தெரியுமா? அவங்க குடும்பம்லாம் இங்க சீ பட்டு போய் கிடக்குது, சோத்துக்கே வழி இல்லாம. இங்க வேர்வை சுந்தி உழைச்சேனா கொஞ்சம் பணமா இருந்தா கூட சந்தோஷமா நீ தூங்கலாம், சந்தோஷமா உன் குடும்பத்தோட இருக்கலாம். உழைக்கிற பணம் தான் ஒட்டும் காராட்டே. இந்த மாதிரி திருட்டு வழியில போய் நீ சம்பாதிக்கிறது எதுவுமே உனக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம் இல்லை காராட்டு. ஒட்டாது காராட்டு உடம்புக்கு. ஆமாவா, சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தா பிரச்சனை வரும்ன்றீங்களாவா? உண்மையாவா நீங்க சொல்றது? என்ன காராட்டு, கண்ட ஜாமான எடுத்துட்டு போய் வெளியூர்ல எல்லாம் மாட்டிக்கிறானுங்க. இங்க பேப்பர்ல எல்லாம் வருது, தூக்கு வரைக்கும் போறானுங்க. குடும்பம் எல்லாம் சீப்பட்டு போய் கிடக்குது. உனக்கு தெரியாதா காராட்டு? என்னவா ஜோக்கான சாரி மக்கான்னு நினைச்சேன், சரி வராதுன்றீங்க. ஊத்தாவா? 100 வெள்ளி கட்டுன கொடுங்கவா.